திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மாணவர் அணி செயலாளர் வீரமணி நம்மிடம் இருக்கின்றார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே யாரையுமே மாற்ற மாட்டாங்க, எந்த பொறுப்பாளர்கள்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. பரபரப்பான இந்த சூழல்ல ஒரு செய்தி எங்களால் பார்க்க முடிஞ்சது. ராஜீவ் காந்திக்கு பதில் ஒரு பெண்ணை நியமனம் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தது அந்த செய்தி? எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதாவது தேர்தல் களத்துக்கு தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு அப்படிங்கிறத விட 2021 தேர்தல் முடிந்து ஆட்சி அமைத்த முதல் நாளில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பெண்களுக்கான ஆட்சியாக இருந்தது. ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்தீங்கன்னா பெண்களின் முன்னேற்ற பாதையை நோக்கி இருந்தது. அப்படியாக இருக்கும் பொழுது கட்சியிலும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் முன்னோடியாக உதாரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திகழ்வதாக தான் இந்த அறிவிப்பை நாங்கள் பார்க்க முடியுது. இல்லைங்களா? இப்போ தமிழகம் முழுவதும் வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது முதல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, எங்கே போனாலும் பெண்களுக்கு பாலியல் குற்றவாளி ஆக்குறாங்க, ஒரே பாலியல் தொந்தரவாக இருக்குது, கொள்ளை ஃபுல்லாக பெண்கள் சார்ந்து தான், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பெண்ணா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜகவுக்கு அவதூறு பொய்ய கொட்டி வதந்தி வாந்தி எடுக்கிறது புதுசு இல்லை. அவங்க தொடர்ந்து அதுதான் அவங்களுடைய பிரதான வேலையே பொய் பேசுறது அப்படிங்கிறது தெரியும். இவங்க டபுள் இன்ஜின் சொன்னாங்கல்ல, அந்த டபுள் இன்ஜின் ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள் டாப் 6ல தான் பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள்ல தான் டாப் 6 ஸ்டேட் எதுன்னா பாஜக ஆட்சி பண்றக்கூடிய அந்த மாநிலங்கள்ல தான் பெண்களுக்கு அதிகப்படியான பாலியல் துன்புறுத்தல்கள் ஏற்படுது அப்படிங்கிறதும், அவங்களுக்கு ரொம்ப குறைவான கிரைம் ரேட் இருக்கிறது தமிழ்நாட்டில், கீழே அடியில இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இது எங்க இருக்குன்னா அந்த கிரைம் ரேட் ரெக்கார்ட் பீரோ இருக்கும் இல்லையா, அதுல இருந்து எடுக்கப்பட்ட தகவல் தான். இவங்க பொய் பின்பங்கள்ல தானே, இவங்க அவதூறுகள் தானே பேசுவாங்க. அப்படியாக இருக்கக்கூடிய நல்ல பாதுகாப்பான பெண்களுக்கு பாதுகாப்பான நல்ல முன்னேற்ற பாதை கொடுக்கக்கூடிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய பெண்கள் வளர்ச்சியினால் தான் இன்னைக்கு தமிழ்நாடே வளர்ந்துருக்கு. அதை உணர்ந்து தான் தமிழக முதல்வர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் கையில் இந்த வளர்ச்சிங்கிறது போய் சேரணும், அப்போதான் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு திட்டமும் பெண்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. வட மாநிலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தமிழகத்தில் குறைவான கிரைம் இருந்தாலுமே கூட அது கிரைம்னு தானே சொல்ல முடியும். பாஜகவோட விமர்சனம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், பட் நம்ம இங்க கேள்வி அது கிடையாது. தமிழ்நாட்டுல இது மாதிரியான விஷயங்கள் சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. இப்ப பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமா வெளியில போறதுக்கு பயமா பெண்கள் குறைஞ்சிட்டு வந்திருக்கா இல்லையா? 10 ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு அதுல இருந்து கம்பேரிட்டிவா நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு இப்படி அபாண்டமா குற்றச்சாட்டு திமுக மீது வைக்கிறது, திமுக ஆட்சி மீது வைக்கிறது நாங்க கண்டிப்பா இதை ஏத்துக்க மாட்டோம். எங்களுடைய ஆட்சியில அது குறைந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் பெண் குழந்தைகள்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அண்ணா அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்காக ஒரு டோல் நம்பர் கொடுத்து பண்றது, முதல்வர் அவர்கள் சிசிடிவி கேமரா பஸ்லயே பொருத்துவது, தோழி விடுதி கொடுத்து அது முழு பாதுகாப்போட சிசிடிவி கேமராவோட செக்யூரிட்டியோட கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் மகளிருக்கு எனி டைம் பாதுகாப்பா இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்க மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ப்ரிகாஷன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. அதையும் தாண்டி நடக்கிறது தான் இந்த மாதிரியை பார்க்க முடியுது. உங்களுடைய பொறுப்புல முதல் பெண்ணா நீங்க தான் இந்த பொறுப்புல ஃபர்ஸ்ட் ஆளா வந்திருக்கீங்க. இது உங்களுடைய கட்சி தலைவர் தமிழக முதலமைச்சர் இதை பத்தி பேசும்போது என்ன சொன்னாரு? இல்லை, இந்த பொறுப்பு அப்படிங்கிறது சாதாரணமாக நான் திமுக தாத்தா இருந்தாங்க, ஃபேமிலியிலேருந்து திமுகவுக்கு இணைந்து பேசிக்லேருந்து தான் வந்தேன். மாநகர துணை அமைப்பாளராக இலக்கிய அணியில் இருந்தேன். அதுக்கப்புறம் துணை செயலாளர், மாநில துணை செயலாளரான. கண்டிப்பாக இது எப்படின்னா பெண்கள் உழைக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு கண்டிப்பாக தலைமை ஒரு பெரிய ஊக்குவிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக தான் இதை பார்க்க
பார்க்க முடியுது. ஏன்னா ஒவ்வொரு பெண் நிர்வாகிகளும் பார்த்தீங்க அப்படின்னா தனக்கே கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னும், இந்த தேர்தல் பணியில் தாங்கள் ரொம்ப மிகுந்த ஆர்வத்தோடு வேலை செய்யக்கூடியதுக்கு இது ஒரு பூஸ்டப்பாக தான் வந்து தலைவர் இந்த ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. தமிழக அரசியல் களத்துல பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இருக்கு? தமிழக அரசியலில் பெண்கள் அப்படின்னா உங்க மைண்ட்க்கு வர ஒரு வேர்ட் சொல்ல முடியுமா? திட்டங்கள் தான் சொல்லுவேன். கலைஞர் உரிமை தொகை, தோழி விடுதி, புதுமை பெண் திட்டம், உயர்வுக்கு படி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவிகளுக்கான விடுதி, அப்புறம் பெண்களுக்கு வந்து வேலைக்கு சாதாரண ஒரு நிறுவனங்களுக்கு போகக்கூடிய பெண்களுடைய குழந்தைகளை விட்டுட்டு போகிறதுக்கு காப்பகங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான திட்டம். பெண்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாதான் அவங்களுடைய பொருளாதார சுதந்திரம் பெற முடியும். பெண் விடுதலை அப்படிங்கிறதே பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது தான் பெண் விடுதலை. ஸோ இவங்களுடைய கையில் பொருளாதார வளர்ச்சியை கொடுத்து நம்ம மாநிலம் முன்னேறணும் அப்படின்னு ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு திட்டத்தின் பெயர்லையும் பெண்கள் சுயமரியாதை இழந்து விடாத மாதிரி ஒரு கர்வத்தோட நாங்க சொல்லிக்கூடிய அந்த பெயர்கள் தான் திட்டத்துக்கு வைக்கிறாங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய வாழ்நாள் கனவு அப்படின்னாலே பெண்கள் யாருமே சார்ந்து இருக்கக்கூடாது, அவங்களே பார்த்துக்கணும், யாருமே சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிறது தான். இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு பெண்களை கொண்டு வரணும், இதுதான் ஜெயலலிதாவுடைய கனவாவே இருந்தது. இது மாதிரி இந்த அரசு ஒருவேளை நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் பெண்களுக்காக ஸ்பெசிபிக்கா ஸ்கீம் என்ன கொண்டு வருவீங்க? அது என்ன ஜெயலலிதா அம்மையாருடைய கனவு? ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சரா இருக்கும் பொழுது அவங்களுடைய கனவு இதாதான் இருந்ததான். முன்னாள் அமைச்சர் OS மணியன் என்கிட்ட சொன்னாரு. அதனால இந்த விஷயத்தை அவங்களுக்கு பாதுகாப்பு இன்மை அந்த கட்சியில இருந்திருக்கலாம், அதனால அவங்க அத ஒரு கனவாக நினைத்திருக்கலாம். அவங்க ஒரு பெண்ணா இருக்கிறனால நம்மள மாதிரி ஒரு விமன் எல்லாரும் இப்படி இருக்கணும் கூட நினைச்சிருக்கலாம். நீங்க அதிமுக சொல்றீங்க? நீங்க சொன்ன உடனே நான் வந்து எங்களுடைய திராவிட கருத்துல இருந்து நான் வெளியில வர முடியாது இல்லையா. எங்களுடைய ஏன்னா திமுக ஆரம்பிச்ச பொழுதும் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள். தலைவர் போஸ்ட வந்து விடுபட்டு தான் வந்து பொதுச் செயலாளர் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அவருடைய பெண் விடுதலைங்கிறது அந்த கொள்கையில இருந்து வந்து அறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் அந்த வழி பற்றி தான் வந்தாங்க. அதை நீட்சியாக தான் இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களை தாண்டி இத்தனை பெரும் தலைவர்கள் வந்து பெண்களுக்காக தான் தொடர்ந்து, ஏன்னா கள்ளிப்பால் கொடுத்துக்கிட்டு இருந்த காலம் மாறி இன்னைக்கு பெண் பிள்ளைகளை பெற்ற தகப்பனுக்கு தான் தெரியும் முத்தத்தில் காமம் இல்லைன்னு கவிதை எழுதக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு வந்து இங்க இவ்வளோ தூரம் வந்து முக்கியத்துவம் கூடியிருக்கு அப்படின்னா கலைஞர் அந்த காலத்துல இருந்தே பால்வாடியில் பெண் ஆசிரியர்கள் போடணும் குழந்தைகளுக்காக, 8வது வரைக்கும் படிக்க வைங்க, நலத்திட்டம் தரேன் 10வது 12வதுன்னு அது உயர்த்திக்கிட்டு வந்ததாகட்டும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெண் காவலர்கள்னா தமிழ்நாட்டில் முதல் முறையாக கலைஞருடைய ஆட்சி இதில் தான் கொண்டு வந்தது. உள்ளாட்சிகளில் கொண்டு வந்ததாகட்டும், அரசு வேலை வாய்ப்புகளில் எல்லாமே கலைஞர் தான் எங்களுக்கு முன்னோடியாக திருநங்கை அவங்களுக்கு பெயர் சூட்டியதாகட்டும். இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு முன்னுரிமை முதலுரிமை பார்த்தீங்க அப்படின்னா அது கலைஞருடைய ஆட்சியில தான். ஸோ நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுன்னா அது ஓகே. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வரும் அப்படின்னா என்ன மாதிரியான தண்டனை எல்லாம் கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்ப கூட நீதிபதி அவர்கள் வந்து சொன்னது மரண தண்டனை அப்படிங்கிறது தான். அப்பதான் வந்து ஒரு டிசிப்ளின் வரும். இப்போ என்னுடைய மகனாகட்டும் ஆரம்ப கட்டத்துல இருந்தே எது வந்து பெண் பிள்ளைகளுக்கு விட ஆண் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்கு. ஏன்னா பெண் பிள்ளைகளை வந்து இது குட் டச் பேட் டச்னு சொல்றது மாதிரி பசங்களுக்கும் இது வந்து எது குட் டச் எது பேட் டச், பிள்ளைங்க கிட்ட எப்படி பழகணும், எப்படி அவங்கள மரியாதையா நடத்தணும், வீட்டில் இருக்க அக்கா தங்கச்சி அம்மாவை எப்படி மரியாதையா நடத்துறாங்களோ அதே பழக்க வழக்கம் தான் வெளியிலயும் வரணும் அப்படிங்கிறத ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தர வேண்டிய கட்டாயம் இந்த காலத்துல இருக்கு. ராஜீவ்காந்தியை மாற்றி இந்த இடத்துக்கு நீங்க வர்றதுக்கான ஒரு சூழல் திடீர்னு இந்த செய்தி வந்ததுல ஒவ்வொருத்தவங்களும் சோசியல் மீடியாவில் ஒவ்வொரு விஷயங்கள்லாம் பதிவு பண்ணாங்க.
என்ன காரணமாக இருந்துச்சு இன்னைக்கு இந்த சூழல்ல? இல்ல பிரதானமான மாணவர் அணி. இதுல பாத்தீங்க அப்படின்னா மாணவர் அணி அப்படின்னாலே இருபாலருமான அணி. இருபாலர்களும் வந்து இதுல செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பெண் துணை அமைப்பாளர் மாணவர் அணியில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் இன்னும் தொடர்ந்து நல்லா இயங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் வந்து ஒரு பெண்ணாக இருந்தா வந்து நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம கனிமொழி அக்காவோட கருத்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏன் வந்து பெண் செயலாளர் போடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பேசிஸ்ல தான் வந்து எல்லா இடத்துலையும், ஏன்னா ராஜ்சபா போன தடவை போட்டதுலயும் வந்து சல்மாக்கா வந்தாங்க. ஸோ இனி வந்து திமுகவில் ஒவ்வொரு இடத்திலும் பெண்களுக்கான முக்கியத்துவம் படிப்படியாக உயர்த்தி கொண்டே இருப்பார் நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர். நிறைய விஷயங்களை ரொம்ப ஷேர் பண்ணீங்க இந்த பிஸியான ஸ்கெடியூல்ல. இந்த வருடம் இந்த சட்டமன்ற தேர்தல் யார் மக்கள் தேர்வு பண்ணி சட்டமன்றத்துக்கு அனுப்ப போகின்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். யாரோட ஆட்சி அமையுங்கிறதையும் கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷ் மற்றும் உதவியாளர் பழனியுடன் பாலாஜி.